ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி டெய்லி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய ஹெட்லைன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஃப்டர் பகல்காம் டெரர் அட்டாக் டெல்லி போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வித் ஹெல்ப் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸில் இந்த பங்களாதேஷ்லேருந்து வந்த இல்லீகல் மைக்ரண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 770 அப்படிங்கிறது டெபோட்டேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. ஹிண்டான் ஏர்பேஸ்லேருந்தே அவங்கள வந்து ஏர்லிஃப்ட் பண்ணி திரிபுராவோட ஸ்டேட்ல வந்து லேண்ட் பார்டர் மூலமா பங்களாதேஷ்க்கு வந்து அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து இந்த டெல்லி போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து பங்களாதேஷி இல்லீகல் மைக்ரன்ஸ் வந்து டெல்லி சுத்தி இருக்கக்கூடிய சில பிளேசஸ்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டியில மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் டெபோர்டேஷன் அப்படிங்கிற டாபிக்ல வந்து நம்மளுக்கு வந்து மெயின்ஸ்ல வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் என்ஆர்சி பார்க்குறோம், சிஏ இஷ்யூஸ் பார்க்குறோம். ஸோ அது ரிலேட்டடாக வந்து வரும். இதில் வந்து ரொஹிங்கியாஸோட ரெஃப்யூஜிஸ் இதில் வருவாங்க. தட் இஸ் ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் மியான்மர்லேருந்து வந்தவங்க. அவங்களும் நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை வந்து டிபோர்டேஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் இந்த நியூஸ் வந்து ஒன்று வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் அண்ட் பாலிடிக்ஸ் பேஜில் வந்து நேற்று கேபினெட் கமிட்டி மீட்டிங் வந்து நடந்திருக்குது. ஸோ கேபினெட் கமிட்டி எக்கனாமிக் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேபினெட் கமிட்டி மீட்டிங் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாலிசிஸ், முக்கியமான ஸ்கீம்ஸு, முக்கியமான ப்ரோக்ராம்ஸு இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது அப்ரூவல் கொடுக்கக்கூடியது தான் கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இந்த வார் சுச்சுவேஷன், இன்டர்னல் செக்யூரிட்டி சுச்சுவேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டி வந்து மீட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவில். இதுவே சிசிஏ அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ இதில் பார்க்குறோம் இப்போ மான்சூன் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ மான்சூன் ஸ்டார்ட் ஆனவைய கேரிஃப் சீசனோட இது வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த கேரிஃப் சீசனுக்கான மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிங்கிறது அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 14 கேரிஃப் கிராப்ஸ்க்கு. இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூபிசி கொஷின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ப்ரிலிம்ஸில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கிராப்ஸ்லேருந்து ஒன்று கேட்பாங்க. பர்டிகுலர்லி கேரிஃப் கிராப்ஸ், ராபி கிராப்ஸ் என்ன, அந்த கிராப்போட வந்து இன்டென்சிட்டி என்ன, அந்த கிராப் எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கும் அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இங்கே நைஜர் சீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடு இருக்கு. இது வந்து 2023 கேட்ட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம பார்க்குறோம் பல்சஸ் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீரியல்ஸ் பார்க்குறோம். இதெல்லாம் கேரிஃப் கிராப்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். அதாவது கொஷினில் வந்து கேட்பாங்க. அப்போ நேற்று இந்த கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தட் இஸ் கமிஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கமிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரைஸ் ரெக்கமெண்டேஷன் வந்து எடுத்து தருவாங்க. இந்த பெர்சன்டேஜ்லாம் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சிசிஐ வந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம கேபினெட் மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எம்எஸ்பி வந்து நம்ம ரீசனபிள் ஹைக் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்க்குறப்ப இப்போ ராகிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியான லேண்டு கிராப் ஏரியாவில் தான் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம். கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இங்கே தான் வந்து மேஜர் கல்டிவேஷன் ராகி வந்து நடக்குது. ஜோவார் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ் இங்கே வந்து நடக்குது. அடுத்து மூங், கிரீன் கிராம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதுவும் வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா. எப்பவுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல்சஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னா அது வந்து மகாராஷ்டிராவும் கர்நாடகாவாக தான் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம பல்சஸ் கல்டிவேஷன் வந்து நிறைய வந்து நடக்குது. ஏன்னா இதுக்கு நம்ம ப்ராப்பரான எம்எஸ்பி வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதனால ஃபார்மர்ஸ் வந்து இதை வந்து நம்ம பெருசாக வந்து கல்டிவேட் பண்ணுறது இல்லை. அதனால நம்ம பல்சஸ்ல இம்போர்ட் டிபெண்டன்ட்ல வந்து இருக்கிறோம். ஸோ நியர்லி ஒரு மேசிவ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் பார்க்குறப்ப எம்எஸ்பி வந்து 14 கிராப்ஸ்க்கு வந்து ஒரு 1.4 to 11% வந்து இன்க்ரீஸ் வந்து நடந்திருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், இன்னைக்கு நாங்கள் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதே கேபினெட் கமிட்டியில் வந்து நேற்று சில காரிடாருக்கு வந்து அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆந்திராவில் வந்து ஒரு பட்வேல் நெல்லூர் காரிடார், அதே மாதிரி வர்ஷா பல்ஹாரசா காரிடார், ரத்லம் நக்டா ரயில் லைன் இதெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதில் என்ன ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குது அப்படின்னா, நேற்று கொடுத்த அந்த அப்ரூவல் பண்ண அந்த காரிடாரில் என்னெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து ஆந்திராவில் கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ அது வந்து சென்னை கொல்கட்டா இண்டஸ்ட்ரியல் கார்டான்னு சொல்லுவோம், இல்லைன்னா சென்னை விசாகப்பட்டினம் இண்டஸ்ட்ரியல் கார்டான்னு சொல்லுவோம். அது வழியாக கிராஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் கார்டாருக்கும் அது ஒரு நோடல் பாயிண்டாக வந்துருக்கு. ஸோ அது ஒரு அப்படி ஒரு நெட்ஒர்க்ல வந்து இருக்கக்கூடியதான் அந்த கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து நேற்று அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக பார்த்து வச்சுங்க, இந்தியன் ஜியாகிரபியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட்டு, ஏர்போர்ட் கனெக்டிவிட்டி, காரிடார் கனெக்டிவிட்டி இதெல்லாம் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்து கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து எடிட்டோரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிம்பிளாக ஒரு அனலைசிஸ் பேசிஸ்னு ஒன்று வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இந்தியாவோட எஃப்டிஐ பற்றி ஒரு ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு. அதாவது எஃப்டிஐ வந்து இந்தியாவுக்குள்ள இன்ஃப்ளோ இருக்குது,
சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் வந்து அதர் கண்ட்ரீஸில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரிவ்யூ மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறாங்க. சேம் ஸ்டேட்டஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எஃப்டிஐ வந்து இந்தியாவுக்குள்ள வர அளவுக்கு நமக்கு வந்து அவுட்ஃப்ளோ வந்து இருக்குது, நிறைய கம்பெனிஸ் வந்து தேர் இன்வெஸ்டிங் இன் ஃபாரின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு என்ன வார்ன் பண்றாங்கன்னா, இந்த மாதிரி குளோபல் அன்சர்டனிட்டி டைம்ல இந்த மாதிரி வொலாட்டிலிட்டி இருக்கிறப்ப இந்தியன் கம்பெனிஸ் வந்து இப்படி போய் வந்து பண்றப்ப கொஞ்சம் காசியஸா இருங்கன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ஷன் இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவோட சப்ளை செயினை வந்து நம்ம இப்போ அட்ராக்ட் பண்ணணும், சைனாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ஆல்டர்னேட்டா இந்தியா தான் வரணும் அப்படின்னா அந்த பாலிசிலாம் இப்போ வந்து என்விரான்மெண்ட் இருந்தா கூட இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ இந்தியா வந்து எஃப்டிஐ இன்னும் இன்க்ரீஸ் பண்றது என்னங்கிறதுக்கான பாலிசியை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதை பத்தி ஒரு சின்ன எடிட்டோரியல் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எடிட்டோரியல் இதில் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ குட் நியூஸ் இன் சிங்கிள் டிஜிட் அப்படின்னு வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக் அனாலிசிஸ் வந்து பண்ணது. ஸோ யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ரங்கராஜன், ஃபார்மர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலோட சேர்மனாக இருந்தவர். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவர்ட்டி கமிட்டி அப்படிங்கிறதுல வந்து ஹெட் பண்ணாரு 2011 டைம்ல. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து என்எஸ்ஓ வந்து 23-24 ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுல பாக்குறப்ப ஓவராலா பாவர்ட்டியில இந்தியாவில் வந்து இன்இக்வாலிட்டி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஹெட் கவுண்ட் ரேஷியோலையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் அர்பன் ரூரல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ பாவர்ட்டி லைனை எஸ்டிமேட் பண்றப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2004 to 2011-12 அப்படி ஒரு டேட்டா எடுத்துக்கிறாங்க. 2013-14 2024 டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. அந்த 2 டிகேடா வந்து பிரிக்கும் போது அந்த 2004 to 2014 ஒரு ரேபிடா டிக்ளைன் ஆயிருக்குது பாவர்ட்டி அப்படிங்கிற சொல்லக்கூடியது. 2014 to 24 நடந்திருக்கு, பட் அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டாஸ் வந்து இருக்குது, அதுக்கான கரெக்டான அக்யூரசி டேட்டா வந்து கிடையாது. ஏன்னா நம்ம என்எஸ்எஸ்ஓ இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ இருக்கு, அதே மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே அப்படிங்கிறது ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுல வந்து சில காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து இருக்கதான் செய்யுது. ஓவராலா பார்க்கும்போது அவர் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, ஸோ பாவர்ட்டி வந்து இந்தியாவில் ரெடியூஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு நம்ம சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிறது வந்திருக்கிறோம், பட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் நீத்தி ஆயோக்கே நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ நம்ம அதுவும் நீத்தி ஆயோக் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை அதை வச்சு வந்த ஒரு அனலிசிஸ் டாபிக். ஸோ அதையும் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட், நேத்து பிரகதி மீட்டிங் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது என்ன அப்படின்னா, ரியல் டைம் மானிட்டரிங் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட்ல டிலே இருக்கும், காம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர்ல பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை மீட்டிங் நடந்திருக்குது. என்னன்னா, எல்லா ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டும் மஸ்ட் ரெஜிஸ்டர் இன் ரெரா ஆக்ட். ஸோ ரெரா ஆக்ட் கீழே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இது எப்படி மீட்டிங் நடக்கும்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து பிரகதி மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு, கேபினெட் செக்ரட்டரி வந்து இருப்பாரு, நிறைய டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ் வந்து இருப்பாங்க, எல்லா ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரிஸும் இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிப்பாங்க. பியூரோக்ராட் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங் தான் இந்த பிரகதி மீட்டிங் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. அப்போ நமக்கு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கொண்டு வந்தோம். ஒரு பெரிய ஒரு ரிஃபார்ம் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா பையருக்கு பிரச்சனை, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கு பிரச்சனை, அதில் நிறைய ஸ்கேமு, சகாரா மாதிரி பெரிய ஸ்கேம்லாம் வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெரா ஆக்ட்ங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்படி பண்ணும்போது நேற்று நடந்த ரெகுலர் மந்த்லி பிரகதி மீட்டிங், ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் மீட்டிங் வந்து சொல்றாங்க. அப்போ அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் தான் இந்த ரெரா ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் இருக்குது, பட் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிஎம் என்ன சொல்றாருன்னா, பர்சனலாகவே ரியல் எஸ்டேட்டோட அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸை வந்து நீங்க இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்க அந்த கிரீவன்ஸ் ரீஅட்ரஸ் பண்றதை கரெக்டாக பண்ணணும். ஏன்னா இது வந்து பப்ளிக் கிரீவன்ஸ் ரீஅட்ரஸல் மெக்கானிசம்ல தான் அந்த பிரகதி மீட்டிங் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ எதனால வந்து ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அது வந்து இதில் மானிட்டர் பண்ணுவாங்க. அது போக இன்னொரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு 3 மேஜர் ப்ராஜெக்டை வந்து 60,000 crore கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை மானிட்டர் வந்து பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் செக்டார்ல, தட் இஸ் பவர் செக்டார்ல, வாட்டர் ரிசோர்ஸ் செக்டார்ல, இந்தியாவோட எல்லா ஸ்டேட் யூனியன் டெரிட்டரியில இருக்கக்கூடியது. ஸோ இதில் என்ன சொல்றாருன்னா, ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆகிறதுனால அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் இன்ஃப்ளேட் ஆகும். நீங்க டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாதனால கவர்னன்ஸ்ல எஃபிஷியன்சி அப்படிங்கிறது குறையும். ஸோ அதை நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க. டெலிவரி, பப்ளிக் டெலிவரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஎம் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது எத்திக்ஸ்ல வரும், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சப்ஜெக்ட் ஆப்ஷன் இருக்கிறவங்களுக்கு இது வந்து வரும். நம்ம பேப்பர் 2ல கவர்னன்ஸ்ல வந்து இது கேட்பாங்க. ஸோ பேப்பர் 3ல எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இதுல வந்து கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல். ஸோ அடுத்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அண்டர் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்
நமக்கு தெரியும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ரீசெண்டாக வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்டில் வந்து பூஜா கெட்கர் அவங்க வந்து இந்த மாதிரி வந்து இது பண்ணாங்க. ஸோ அது மாதிரி இப்போ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் இன்கம் அசட் சர்டிஃபிகேட்டை வந்து ஃபால்சிஃபை பண்ணி இது பண்ணி சப்மிட் பண்ணி நிறைய பேர் இப்போ சர்வீஸில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு எந்த ஸ்டேட் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஸ்டேட்டோட சீஃப் செக்ரட்டரிக்கு லெட்டர் வந்து டிஓபிடி அனுப்பியிருக்காங்க. யூ ஹேவ் டு கிராஸ் செக் அதை வந்து அவங்க வந்து ஃபேக் சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சர்வீஸில் இருந்தால் அப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி வந்து ஏதாவது வந்து சர்வீஸ் டெர்மிட் பண்ணலாமா, இல்லை ப்ரொபேஷனில் இருக்கிறாங்களா, இல்லை முடிச்சுட்டாங்களா, இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி வந்து ஒரு புது போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்குது. அது வந்து எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்து லான்ச் பண்ணியிருக்குது. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட் போனீங்கன்னா உங்களோட ஆதாரை வச்சு நீங்கள் அத்தன்டிகேஷன் டேட்டாவை கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் காமனாக இது பண்ணுற மாதிரி ஒரு போர்ட்டல் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் பேஜில் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பர் தான் இது. இது வந்து நம்ம 100% வந்து இதுன்னு சொல்ல முடியாது. என்னன்னா நமக்கு லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்னைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டில் அது கிரிட்டிக்கல் மினரலாக இருக்குது. அப்போ எனர்ஜி செக்யூரிட்டிக்காக தேவைப்படுது. அந்த லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்லக்கூடியது சைனா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே அவங்க கண்ட்ரில வந்து நிறைய ரிசோர்ஸ் வச்சிருக்காங்க, மைனிங் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. எந்த கண்ட்ரிலாம் அந்த ரிசோர்ஸ் இருக்கோ அந்த கண்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைனிங் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க. இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரியில் அந்த ரிசோர்ஸ் வந்து ஸ்கார்சிட்டியாக இருக்கிறனாலையும் நம்ம இம்போர்ட் டிபெண்ட்ல இருக்கிறனாலையும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரியை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன எலிமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னா கோபால்ட், நிக்கல், காப்பர், லித்தியம். ஸோ தீஸ் ஆர் ஆல் கம் அண்டர் த கிரிட்டிக்கல் மினரல் வந்து வருது. அதுவே சோடியம் பேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காஸ்ட்டும் கம்மியாக இருக்குது, என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஈஸியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் வந்து சீ வாட்டரில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எனர்ஜி ஸ்டோரேஜ்லேயே வந்து கம்பேரிட்டிவ்லி லித்தியமை பார்க்குறப்ப அது வந்து எனர்ஜி பேட்டரிஸ்க்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேஃபராக இருக்குது, தெர்மல் வேரியேஷன்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு யூபிஎஸ்சியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறது இது லாஸ்ட் 3 years ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 2023 வந்திருக்கு, 2024 வந்திருக்கு, 2025 வந்திருக்கு. ஸோ ஜியாகிரபி ஆஸ்பெக்ட்ல கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பார்க்கும்போது அது எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு லெவலில் எங்கே ரிசோர்ஸ் இருக்கு, இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து அதுக்கான மைனிங் வந்து இருக்கு அப்படி பார்க்குறப்ப லித்தியம் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்குறோம். அர்ஜென்டினா, பொலிவியா, சில்லி. ஸோ இது மூலம் தான் அதிகமான லித்தியம் ரிசோர்ஸ் வந்து வேர்ல்டில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ்பிளைன்டு பேஜ் வந்தோம் அப்படின்னு சொன்னால் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி வந்து ரீசெண்டாக நீத்தி ஆயோக்கோட சுப்பிரமணியம் சிஇஓ அவர் வந்து இந்தியா பிகம் 4th largest எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிக்ளேர் பண்ணார். ஸோ அதில் நம்ம எப்படி வச்சு அதை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு 3 ஆஸ்பெக்ட் எடுத்துக்கிறாங்க. என்னன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி ஒன்று, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாமினல் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறாங்க, இன்னொன்று பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுக்கிறாங்க. இப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 2009லயே இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானை பீட் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் டேட்டா படி நமக்கு வந்து தெரிய வருது. ஆனா அன்னைக்கு நம்ம பெரிய லெவல்ல அதை வந்து நம்ம பேசப்படலை. ஸோ இன்னைக்கு வந்து டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாமினல் ஜிடிபி லெவல்ல லாஸ்ட் இயர் வந்து யூகேவை நம்ம வந்து பீட் பண்ணோம். ஸோ யூகேக்கு அடுத்து 4th largest எக்கனாமியா வந்தோம். இந்த வருஷம் ஜப்பான் நம்ம பீட் பண்ணிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து தட் இஸ் 5th largest இருந்து 4th largest எக்கனாமி அப்படிங்கிறது வந்திருக்கிறோம். அடுத்து பெர் கேபிட்டாவை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இந்த நாமினல் ஜிடிபிலையும் அந்த அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில இந்தியா பெட்டரா இருக்குது. ஆனா யூகே விட வந்து பாருங்க பெர் கேபிட்டா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஜஸ்ட் $2,250. அதுவே வந்து யூகேல எவ்வளோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்த்தோம்னா $46,000. ஸோ பெர் கேபிட்டல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் 10 to 20 டைம்ஸ் வந்து ஜம்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி ருப்பியில கன்வெர்ட் பண்ணும்போது இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஆனமுக்கு 2.3 lakh தான். ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பெட்டராக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் வந்து சில சர்வீசஸ் வந்து கம்பேரிட்டிவ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் விட நல்லா கிடைக்குது. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் லிவிங் சில சிட்டிஸில் பெட்டராக இருக்கும், சில சிட்டிஸில் அதிகமாக இருக்கும். பட் நாமினல் ஜிடிபி டேட்டா அப்படிங்கிறது நம்ம இப்போ தெரியும் 7%, 8%, 9% வந்து growth இருக்கிறதுனால அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 4th largest எக்கனாமின்னு இருக்குது. ஸோ இதுவும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். இப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி வச்சு நமக்கு யூபிஎஸ்சியில் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜா இந்தியோட பெர் கேபிட்டா இன்கம் உங்களுக்கு தெரியணும், யூஎஸோடது உங்களுக்கு என்னன்னு தெரியணும், எவ்வளோ டாலர்ஸ் இருக்குன்னு தெரியணும், நாமினல் ஜிடிபினா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் பெர் கேபிட்டா இன்கமோட அந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து டெஃபினேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டில் லெவலில் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸில் முக்கியமான நியூஸ்.
நைஜீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கோ ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரரிஸ்ட் குரூப் வந்துருக்காங்க. தட் இஸ் இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப், ISIS பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ அவங்க வந்து இப்போ திருப்பி ரீசர்ஜன்ஸ் ஆயிருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. ஸோ 2009 நைஜீரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருந்த ஈராக் அண்ட் சிரியாவோட இஸ்லாமிக் ஸ்டேட்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்த ஒரு குரூப் தான் பொக்கோ ஹராம். இவங்க 2013 ஒரு ஒரு ஹாட் நியூஸ்ல இருந்தாங்க. அது வந்து நைஜீரியாவில் வந்து ஒரு ப்ராவின்ஸ்ல வந்து ஒரு 270 கேர்ள்ஸ் வந்து இங்கே கிட்னாப் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கான ஐடியாலஜி எல்லாமே வந்து அப்போ டிக்ளேர் பண்ணாங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு. இப்போ பொக்கோ ஹராம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்ஷனாக இருக்குன்னு சொல்றாங்க. பேஸ்ட் ஆன் இஸ்லாமிக் ஸ்டேட் வெஸ்ட் ஆஃப்ரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும், இன்னொன்று வந்து ஜமத் ஹகலீஸ் ஷுன்னா லிதா அவத் வால் வஜிகாத்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பும் வந்து இருக்கிறாங்க. 2 குரூப்புக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இஸ்லாமிக் ஸ்டேட் வெஸ்ட் ஆஃப்ரிக்காக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரியை மட்டும் டார்கெட் பண்ணுறது தான் இப்போ அவங்களோட இதாக வச்சிருக்காங்க. இந்த JASங்கிற குரூப் என்ன செய்யறாங்கன்னா சிவிலியன்ஸையும் டார்கெட் பண்றாங்க. இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு சில ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பெனிட்ரேட் ஆனதா வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த போர்னோ ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் நைஜீரியாவில். அதே மாதிரி அந்த பொக்கோ ஹராம் வந்து கிட்னாப் பண்ண அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா சிபோக் அப்படிங்கிற இடத்துல வந்து கிட்னாப் பண்ணாங்க. ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் சிட்டிஸ் ஏதாவது வருது, ரீஜன் வந்து கான்ஃபிளிக்ட்ல இருக்குது, சிவில் வார் எங்கேயாவது நடக்குது, டெரரிஸ்ட் குரூப் எங்காவது இருக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா நமக்கு UPSC கொஸ்டின் கேட்பாங்க. இன்னொன்னு, நியூஸ்ல எந்த கண்ட்ரீஸ்ல இருக்குதோ அந்த கண்ட்ரீஸோட பார்டர் தெரிஞ்சுக்கணும். அந்த கண்ட்ரீஸ் வந்து எந்த கோஸ்ட்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், வெஸ்ட் ஆஃப்ரிக்காவா ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவா, அது வந்து இந்தியன் ஓஷனா இல்லை அட்லாண்டிக் ஓஷனா, அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இதை வந்து இன்டர்நேஷனல் பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல். நெக்ஸ்ட், இப்போ வந்து US பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு US எம்பசி நீங்க எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட் விசாக்கு வந்து நீங்க ஸ்க்ரூட்னைஸ் பண்றீங்களோ அந்த விசா வரக்கூடிய கேண்டிடேட்டோட சோசியல் மீடியா போஸ்ட்டை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ யூஎஸோட ஸ்டூடெண்ட் விசால ஒரு 3 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் விசா வந்து இருக்குது. ஒன்று F1, இன்னொன்று M1, இன்னொன்று J1. ஸோ ஒன்று வந்து F1 அப்படின்னு சொல்லக்கூடியது ஹை ஸ்கூல் அட்மிஷன் வந்து அகாடமிக் இன்ஸ்டியூஷனில் ரெகுலராக நீங்கள் கிடைக்கிறத வச்சு கொடுக்குறது F1. அடுத்து M1 வந்து வெக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து ரெகனைஸ்டு வெக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூல் அமெரிக்காவில் வந்து நீங்கள் அட்மிஷன் வாங்கினீங்கன்னா கொடுக்குற விசா வந்து M1. J1 அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். பிகாஸ் அந்த யூனிவர்சிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வச்சிருப்போம்ல இந்தியா US அதில் வந்து இருக்கக்கூடியதான் வந்து J1 சொல்லக்கூடியது. இப்போ இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ரோல் பண்ணதுல பெரிய லெவலில் US இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியுது. ஸோ முக்கியமாக ஏஷியா அதில் வந்து இந்தியா இருக்கு, செகண்ட் வந்து சைனா இருக்கு, தேர்ட் வந்து கொரியா இருக்குது. ஸோ லாஸ்ட் அகாடமிக் இயர்ல மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3,31,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து US யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னா, தட் இஸ் இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூல வந்து காசாக்கு அட்டாக் நடக்கிறனால இந்த மாதிரி வந்து இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா வந்து ப்ரொட்டஸ்ட் நடக்குது, காலேஜஸ்ல வந்து நிறைய லெஃப்டிஸ்ட் மூவ்மெண்ட் இருக்குது, சைனீஸோட ஃபண்டிங்கோட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அதனால இந்த ஒரு விசா வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நேத்து வந்து நடந்த ஒரு அஃபென்சிவ் அட்டாக், இஸ்ரேலி மிலிட்ரி வந்து பண்ண அட்டாக்ல இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாஹூ என்ன சொல்லியிருக்காருன்னா, அமாஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் கமாண்டர், தட் இஸ் ஹெட் ஆஃப் த கமாண்டர் முகமது சின்வார் அப்படிங்கிறது வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வந்து ஹி ஹாஸ் பின் கில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து 2023 அக்டோபர்ல அந்த இஸ்ரேலுக்கு நடந்த அட்டாக் வந்து ஒரு மாஸ்டர் மைண்டா இருந்தவர், அவரை இப்போ நியூட்ரலைஸ் பண்ணதான் வந்து சொல்ல வராங்க. ஸோ ஹமாஸ் இஸ் அவங்க வந்து ப்ரோ பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து லெபனான் இந்த மாதிரி பார்டர்ஸில் முக்கியமாக காசாவில் வெஸ்ட் பேங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன் ஒரு நியூஸ் ஜென்ரலாக வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ ஹிந்தில் வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொன்னால், RBIயோட ரெமிட்டன்சஸ் சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டோர் வந்து வந்திருக்குது. ஸோ ரெமிட்டன்சஸ் மீன்ஸ் வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்தியர்கள் வந்து இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரெமிட்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெமிட்டன்ஸ் சர்வே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் மட்டுமே வந்து 23-24ல $118 பில்லியன் வந்து வந்திருக்குது. நம்ம இந்தியாவுக்கு நம்ம இம்போர்ட்க்கு பே பண்ணக்கூடிய அந்த மெர்கண்டைஸ்க்கு ட்ரேடு கட்டக்கூடிய 50% நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இன்வர்ட் ரெமிட்டன்சஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் செக்டாரை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான ஃபோர்ஸாகவே இருக்குது. தட் இஸ் அந்த இந்த ரெமிட்டன்சஸ் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதுல என்னன்னா, இதுல ஒரு புது ட்ரெண்ட் நம்மளுக்கு வந்து ஒன்று தெரிய வருது. யூஸ்வலாக வந்து இந்தியா வந்து கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், அதாவது கத்தார், சவுதி அரேபியா, UAE, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓமன், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்தால் நம்மளுக்கு வந்து ரெமிட்டன்சஸ் அதிகமாக வரும். ஆனால் இது ஷிஃப்ட் ஆகி இப்போ எங்கே போயிருக்குன்னா அட்வான்ஸ்ட் எக்கனாமிக் போயிருக்குது. UK, US, யூரோப் யூனியன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனடா, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்துருக்குது. அப்போ இதுவே ஒரு வருஷம் UPSCல கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க.
இப்போ ஷிஃப்ட் ஆயிருக்குது. என்ன ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா, இந்த வெஸ்டர்ன் எக்கனாமிக்ஸ்லேருந்து வரக்கூடியது டோட்டல் இன்ஃப்ளோல 51% ஆயிடுச்சு. அந்த கல்ஃப் கோஆபரேஷன்ல வரக்கூடிய எவ்வளோ பர்சன்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37% ஆயிடுச்சு. ஸோ அந்த இதை டேட்டாவை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இன்னொன்று, இது இம்ப்ரூவ் ஆகிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிராஸ் பார்டர் டிஜிட்டல் லிங்கேஜை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கல்ஃப்ல இருந்து வரக்கூடிய 70% நீங்க வந்து டிஜிட்டல் பெனிட்ரேஷன் வந்து நடந்துருச்சு டிரான்சாக்ஷன்ல. ஆனா வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஜிட்டல் பெனிட்ரேஷன் நடக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இன்னொரு ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவுக்கு வரக்கூடிய ரெமிட்டன்சஸ்ல அதிகமா மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா 51% ஆஃப் ரெமிட்டன்சஸ் அந்த ஸ்டேட்ல இருந்து போனவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஏன்னா இங்க எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால அவங்க வந்து ஒரு 80s 90sல வந்து போனதுல இன்னைக்கு வந்து அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நார்த் இந்தியாவில் வந்து மைனிஸ்குலா தான் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவோட எக்ஸ்டர்னல் செக்டர் ஆர்பிஐயோட இன்டர்னல் அந்த சர்வே இன்வர்ட் ரெமிட்டன்சஸ் வச்சு ஒரு சர்வே அப்படிங்கிறது வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து நமக்கு டெபுட்டி ஸ்பீக்கர் பத்தி இன்னைக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல வந்து வந்திருக்குது. ஸோ நமக்கு வந்து 17th லோக்சபா 2019 to 24 டெப்டி ஸ்பீக்கரையே அப்பாயிண்ட் பண்ணாம அந்த லோக்சபா டேர்ம் வந்து முடிச்சோம். இப்போ 2024ல வந்து அந்த 18th லோக்சபா இப்பவும் டெப்டி ஸ்பீக்கரோட பொசிஷன் வந்து நமக்கு வேக்கண்ட் தான் வந்திருக்குது. ஸோ லோக்சபா பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் வந்து பிரசிடிங் ஆஃபீஸர், டெப்டி ஸ்பீக்கரும் பிரசிடிங் ஆஃபீஸர் தான். இல்லாத போது அவர் பார்த்துக்கணும். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட கான்ஸ்டியூஷன்ல வந்து இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் தான். ஸோ இப்போ இதை வேக்கண்டா இருக்கிறதுனால இதுல ஏதாவது வந்து நமக்கு கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன் நம்ம மிஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்னன்னா, அவர் வந்து டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் சபார்டினேட்டா பார்க்கப்படுறது இல்லை, அவர் ஈக்குவல் டு ஸ்பீக்கரா தான் பார்க்கப்படுறாரு. ஏன்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரைவேட் மெம்பர் பில் கமிட்டி அவர் தான் சேர்மன். அந்த கமிட்டிக்கு ஹவுஸ் பட்ஜெட் கமிட்டி அது அவர் தான் சேர்மன். ஸோ ஆர்டிகல் 93ல டெப்டி ஸ்பீக்கர் பத்தி ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா நீங்க வந்து ஸ்பீக்கரை எலெக்ட் பண்ண பிறகு டெப்டி ஸ்பீக்கரை நீங்க வந்து எலெக்ஷன் வந்து டேட்டை டிஸ்கஸ் பண்ணணும், அது ஸ்பீக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 94 என்ன சொல்லுதுன்னா, அவரா ரிசைன் பண்ணணும், இல்ல ரிமூவல் பண்ணணும், இல்ல டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணணும். அது வரைக்கும் டெப்டி ஸ்பீக்கர் வந்து அவர் போஸ்ட்ல கண்டினியூ பண்ணணும். அப்போ டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிற போஸ்டிங் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஸ்பீக்கர் மஸ்ட் கம் ஃப்ரம் த ரூலிங் பார்ட்டி கன்வென்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டெப்டி ஸ்பீக்கர் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, அதுல வந்து நம்ம ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் ஆஃப் லோக்சபா வந்து மாத்தி லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டிலேருந்து டெப்டி ஸ்பீக்கர் போஸ்டிங் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ இப்போ நம்ம வந்து லார்ஜஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லிட்டு எதையும் ரெகனைஸ் பண்ணாதனால இப்போ 2014ல நமக்கு வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்து ஜெயிச்ச சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 44 சீட்டு. அதுக்கப்புறம் வந்து 2019ல அது ஒரு 44 49 சீட்டு. அப்போ ஒரு 10% ஆஃப் லோக்சபா சீட்டு 540ல ஒரு 10% சீட் எந்த பார்ட்டி வாங்குதோ அவங்கள தான் நம்ம அப்போசிஷன் பார்ட்டின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணுவோம். அப்போ அந்த 10% சீட் யாருமே வாங்கலை. அதனால 2014 என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஏடிஎம்கேல வந்து இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி ஸ்பீக்கர் போஸ்டிங் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு 39 எம்பிஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ 2024ல ஒரு 99 சீட்ஸ் ஜெயிச்ச அந்த அப்போசிஷன் பார்ட்டி சீட் வச்சிருக்காங்க. பட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அது வேக்கண்டா இருக்கிறதுனால இதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, டெப்டி ஸ்பீக்கர் எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ரொபோசல்ல ஒரு நேம் இது பண்ணுவாங்க. ஆர்டிகல் 180 என்ன சொல்லுதுன்னா, டெப்டி ஸ்பீக்கருக்கு என்ன பவர் இருக்குன்னா, ஸ்பீக்கர் அளவுக்கு வந்து பவர் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அவர் அப்பாயிண்ட் பண்ணாதது ஆர்டிகல் 93யும் ஆர்டிகல் 94யும் ஆர்டிகல் 180யும் வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால இந்த டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ரிப்பீட்டடா நமக்கு யூபிசியில ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் கொஸ்டின்ல வரக்கூடிய ஏரியா. மெயின்ஸ்ல இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க, பிரசிடிங் ஆஃபீஸர்ஸோட ரோல் இல்லைன்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாக்கு என்ன ரோல், அப்பார்ட் ஃப்ரம் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறவங்கள சேர்மனுக்கு என்ன ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ ப்ரீவியஸ் யூபிசி கொஸ்டின் நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து போக்சோ ஆக்ட்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, யூசிங் எக்ஸ்ட்ராடினரி பவர் ஆர்டிகல் 142ல. இந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் ரூரல் வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஒரு மைனர் கேர்ள் வந்து கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மதர் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு 25 இயர் ஓல்டு மென்னோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேரிடா இருந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க மதர் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுல கிட்னாப்பிங், தட் இஸ் ரேப், அட்டெம்ப்ட் ரேப் அந்த மாதிரி அதில் போக்சோ ஆக்டையும் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கல்கத்தா ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, அந்த இருக்கக்கூடிய லோயர் லெவல் கோர்ட் கொடுத்த அந்த போக்சோ கோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட்டை இல்லை, இதை வந்து நம்ம இந்த இன்டென்ஷன்ல பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற சோசியல் ரீசன்ஸ் தான் இதை வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த போக்சோ ஆக்டை வந்து நம்ம வந்து இப்படி பண்ணோம்னா அந்த மேரேஜ் வந்து அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இதை சுப்ரீம் கோர்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்குது. நீங்க அந்த இன்டென்ஷன் ஆஃப் போக்சோ ஆக்டை வந்து நீங்க வந்து வயலேட் பண்ற மாதிரி இருக்குது. ஒரு கலெக்டிவ் நம்ம ஆக்ஷன் எடுக்க வேண்டியதை நம்ம வந்து டிவியேட் பண்ற மாதிரி இருக்குது. இந்த அந்த போக்சோ ஆக்ட் வந்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்ப இருக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன் இந்த செக்ஷுவல் அசால்ட் மைனரை வந்து எஃபெக்ட் இது பண்றாத மாதிரி இருக்குது, ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்காத மாதிரி இருக்குது. அதனாலதான் நம்ம 2012 என்ன கொண்டு வந்தோம்னா, பெனிட்ரேட்டிவ் நான் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், சைல்டு போர்னோகிராஃபி,
அது வந்து ஜெண்டர் நியூட்ரலாக வந்து ஒரு லா. ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிற நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ரெக்கார்டட் கேமரால தான் அந்த கேசஸ் வந்து நம்ம நடத்தணும். அதே மாதிரி விக்டிம்க்கு வந்து ரிஹாபிலிட்டேஷனுக்கு என்ன பண்ணணுங்கிறது சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் வச்சு மானிட்டர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த போக்சோல கொடுத்த இம்ப்ரிசன்மெண்ட்டும் 20 years அந்த உமன் தட் இஸ் அந்த அந்த உமன் வந்து எஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த சைல்டு எஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ரிஹாபிலிட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஃபேமிலியோட அந்த பாவர்ட்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டிகல் 142 நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பட் இதையே நம்ம பிரசிடென்ட்டாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பேட் எக்ஸாம்பிளாக வந்து போயிடும். போக்சோ ஆக்டோட இன்டென்ஷனை நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் அப்படி ஒரு வார்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜென்ரல் ஸ்டடீஸ் 1ல் சொசைட்டியில் வரலாம், ஜென்ரல் ஸ்டடீஸ் 4ல் எத்திக்ஸில் வந்து வரலாம். ஸோ இது வந்து முக்கியமான ஆக்ட் நம்ம சோசியல் இஷ்யூஸ் வச்சு நம்ம வந்து பார்க்கக்கூடியது. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பொறுத்த வரைக்கும் இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ். ஸோ எல்லா எடிட்டோரியல்ஸும் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்க்கலாம். தேங்க்யூ.